నన్బర్లకు వడకం వెంకట్ ಇದು ಶೀಪ್ ಅಂಡ್ ಕೋಟ್ ಸೇಲ್ಸ್ ಅಂಡ್ ಬೈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நெல்லூர்லேருந்து ஒங்கோல் போகிற ரூட்டில் ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். மொத்தம் இங்கே ஒரு 95 குட்டி எடுத்துருக்குறோம். திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஜோடி ஒரு 16, 17, 18 அந்த ரேஞ்சில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ இந்த குட்டிகளை பார்த்திங்கன்னா ஜோடி 17,100 சொல்லி எடுத்தோம். மொத்தம் 95 குட்டி. இது 105 குட்டி ஏறக்குறைய இருக்குது. அதில் பட்டுக்குட்டி ஒரு 10-11 குட்டி இருக்குது. அது கழிச்சுட்டா 95, 94 வரும். எல்லாமே நீட்டு போக்கு இருக்குது. நல்லா நீட்டு போக்கு உயரம் இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த குட்டியெல்லாம் எவ்வளோ வந்து நீட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா நீட்டு போக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய குட்டிகள் இருக்குது. இது பெரிய ஆடுகிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல தெளிவான குட்டிங்க. இந்த மாதிரி குட்டிகளில் தான் நீட்டாக வாஷ் பண்ணி இந்த கருப்பு கயிறெல்லாம் போட்டு சந்தைக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ நம்ம டைரெக்டாக வந்து எடுக்கிறோம். அது மழை காலன்றதுனால பட்டியில் சேறு பூசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்குது. இந்த குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நெல் ஒன்றாண்ணா இப்போலாம் 4 நெல்லுண்ணா. இது பாருங்கள். இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டு போக்கு இருக்குது. 4 நெல்லுண்ணா. 4 நெல் 3 நெல் கழிச்சுட்டாயா? 4 நெல் 3 நெல் 4 மாதம் 3 மாதம் குட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன நெல்லுண்ணா? 5 நெல் இருக்குது. 5 நெல் 4-4.5 மாதம் கூட இருக்கலாம். 4 நெல்லா? 4 மாதம் இருக்குன்றாப்புல. சின்னது 3 மாதம் இருக்கும். இது ఈ పిల్ల అడిగినా ఈ పిల్లని 4 నెలలు ఉన్నా 4 నెలలు ఖచ్చితంగా ఉంది. ஸோ 4 மாத குட்டி 3 மாத குட்டி கலந்துருக்கு. ஏதோ 1-2 இருக்கலாம் கொஞ்சம் பெருசு. அதனால் இன்னுமே நல்லா வளரும். இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸ் வரும். இந்த மாதிரி குட்டிகள் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு கூட வந்து தரேன். ஒவ்வொரு குட்டியாக ஏற்றும் போது நான் வீடியோ எடுத்து போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ மட்டும் இல்லாமல் குட்டிகள் விற்பனைக்கு இருக்கிற வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அப்போ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ண ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும். அதையுமே கிளிக் பண்ணிவிடுங்க. కరుతు ఏதாவது ఉందా కామెంట్లో சொல்லுங்கள். ఫ్రెండ్స్ మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసి చూడండి. మనం ఇప్పుడు నెల్లూరు నుంచి ఒంగోలు పోయే రూట్లో విలేజ్లో మొత్తం 95 పిల్లలు ఎడుతున్నాము. జత 17,100 అని. మంచి పొడుగున్నాయి పిల్లలు. జాతి పిల్లలు. జాడు ఉంది. జాడు కాకుండా హైట్ కూడా ఉంది పిల్లలు. మరి పిల్లలు కావాలంటే నాకు కాల్ చేయండి. నేను కూడా వచ్చి నేను ఎత్తిస్తాను. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது. மொத்தம் 85 இருக்குது. ஒங்கோலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆவரேஜாக 15-16 கிலோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜோடி 15,800 சொல்லியிருக்காங்க. ஃபைனல் கிடையாது. விலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவைன்னா కాల్ பண்ணுங்கள். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు సేల్స్ కూడా జత 15,800 చెప్తున్నారు. కావాల్సింటే కాల్ చేయండి. లాక్క కాలు పడితే వస్తుంది. சவுண்டாக சொல்லுங்கள். நீங்களும் அவரும் சொல்லட்டும். மேல் இப்போ நிறைய பேர் வந்து மழை காலத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அதாவது இன்னொரு 1 மாதம் கழித்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இந்த குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்தே ஒரு 100, 200, 300 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது நார்த்து சைடு அந்த சைடெலாம் போனீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை.
ஸோ அந்த மழை காலம் அப்படின்றதுனால அங்கே வந்து எஃப்எம்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லேட்டாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நோய் வரத்துக்கு இருக்குது. அந்த டைமில் ரேட்டு குறையும். ஆனால் குட்டிகளில் வந்து நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குட்டிகள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நோய் வந்த பிறகு என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே இந்த வெயிட்டே ஏறுறதுக்கு நாளாகும். அந்த ஃபீடு காஸ்ட்டு எல்லாமே, அப்புறம் மொட்டாலிட்டி இதெல்லாம் பார்த்துக்கும்போது நம்ம இப்போவே எடுத்து வேக்சினேஷன்லாம் போட்டு அடாப்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நமக்கு ஐப்பசி கார்த்திகை தான் வந்து மழை காலம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி இன்னும் இப்போ இந்த ஒங்கோல்லாம் தாண்டி நார்த் சைடு போகும்போது பார்த்திங்கன்னா இப்போவே, அதாவது தென்மேற்கு பருவமழைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்போவே வந்து தொடங்கிருச்சு. ஸோ அங்கே நல்ல மழை. அதனால தான் இந்த குட்டிகள் கூட கொஞ்சம் இந்த கலர் கம்மியாக இருக்குது. ஏன்னா அங்கேயே வந்து இந்த மழையில் அடிபட்டு சேறு பூசி இருக்குது. ಕರೆಕ್ಟಾಗಿ ಲೆಕ್ಕ ಇಸ್ಕೊಂಡು ನಮ್ಮಲ್ಲಿ ಡಬಲ್ ಲೆಕ್ಕ ಆಗ್ಬರ್ತದೆ ಸರ್. ఎవడు వెళ్ళాడు అనుకున్నా వేసినాడు చూడు. இல்லை இதில் பலகெல்லாம் போட முடியாது. குட்டி அதில் நிப்பாட்ட ஒத்துக்க மாட்டாங்க. இறக்கிடுவாங்க. పెద్ద బండి అన్నావు కదనా, పెద్ద బండి అన్నావు, సరిపోయింది. రాళ్ళు వాళ్ళకి ముళ్ళ பெட்டுக்கோ. அதுக்கு தெரியல உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரா? ஃப்ரீயாண்ணா? சொன்ன தட்டு